தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது. அவனை இங்க கௌரி காணும். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. ஒரு வழியா விளாக் பண்றதுக்கு வெளியூர் வந்துட்டோம். அருமைடா செய்திகளுக்காக. அதான் சென்னையா. அஸ்வினே, கௌரிக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லு. ப்ரூஃப் பின்னாடி காமிச்சலாம், ஃபைன் ஸ்லிப்பை. சின்ன பர்டிகுலர் போர்ஷன் வந்து உங்களுக்கு காட்டப்படும். நான் வந்து தெரியாம விஷ்ணு விஷ்ணு இங்க கவனிங்க விஷ்ணு. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? வந்து சாப்பிட போறோம். காலை சிற்றுண்டி. பேசுறா காலை விஷ்ணு, நம்ம அதுக்குதான் வந்தோம் சொன்னோம். எது நாகார்ஜுனாவா? நாகார்ஜுனா ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு வந்தோடனே மறந்துட்டு முழு சமையல்கான மாறிட்டானுங்க. நாகார்ஜுனாவோட இருக்கு ஃப்ரெண்ட். சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக. பிளாக்ல சொல்லலாம் டாடி. பாருங்க, நாங்கள் சொல்கிறோம் ஒரு வழியா எல்லாரும் பாருங்க. இப்போ சாப்பாடு என்னென்ன ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். அது போகட்டும், அது நாங்கள் பேசுகிறோம். எல்லாரும் எதுக்கு வந்தோன்றத ஞாபகம் வச்சு போயிட்டு இருக்கிறானுங்க. வேற ஆக்சுவலாக 9 மணிக்கு ஃபங்க்ஷனு, டைமு வந்து 9:15 ஆச்சு. ஃபங்க்ஷன் இல்லைங்க, நாங்கள் பின்னாடி ரிவீல் பண்ணுறோம். இல்லை 9 மணி ஃபங்க்ஷனுக்கு எவனாவது 9:15க்கு இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் போயிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கு இருக்குது. 10 மணிக்கு தான் நாங்கள் போக போல. காலேஜுக்கு தான் இப்படி போனானுங்க. கௌரிலாம் உங்களுக்கு தெரியாது. கௌரி வீட்டில் என்ன சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறோம் நம்ம கௌரி. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சாப்பாடு இப்போ நிறைய பேர் சென்னைக்கு வந்தெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைடா சென்னையில் இருந்தேன் ஃபுட்டு சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தான் நாங்கள் அனுபவப்பட்டோம். ஃபுட்டு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப மோசம் தான். நானே சொல்லுவேன். நானே ஒரு 10 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு ஓட்டிட்டு திருப்பி ஓகேங்க. மோசமாக இப்போ அடுத்து நம்ம ஃபுட்டு டேஸ்ட் கூட மோசம்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வாங்கினால ரேட்டு ஊர் பட்டை போட்டுருவாங்க. அவனுக்கே தெரியும் சாம்பார் நேற்று வச்சது தானே, எங்களுக்கே தெரியுது. ஆனால் வேறு வழியில் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாவது பண்ணதால நேற்று வச்ச சாம்பார் சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை. கௌரி வந்துட்டாரு. ஆக்சுவலா ஒரு 50 ரூபாயை கம்மி பண்ணுறது யோசிச்சு டிடிஆர்ட்ட மாட்டி, அதுவும் டிடிஆர்ட்ட அவன் மாட்டலை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு முக்கியமான ஆளு மதன். இவா மதன் டிடிஆரே கம்முன்னு போனாரு. அப்புறம் கூப்பிட்டு மதன் தான் வந்து நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஆக்சுவலா நான் வந்துட்டு தெரியாம எக்ஸ்பிரஸோட தெரியாம எடுத்துட்டேன். அது காலேஜுக்கு ரெகுலரா வந்துட்டு போறேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து, ஆனா இந்த ஆக்சுவலி எல்லாம் அவர் வந்து போலீஸ் முன்னாடி பேசல. டிடிஆர் வந்தோடனே சைலண்டாவே. நான் என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நான் ஃபைன் கட்டி வந்துட்டு அவ்வளவுதான். என்ன நடந்துச்சு? ஏதாச்சும் வாக்குவாதம் நடந்துச்சா? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, எல்லாம் பாத்தீங்களா? சென்னையில தான் இருக்கும் இதெல்லாம். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. புத்தக பூங்கா சீரியஸ் ஆகுமே. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு போய்க்கு. ஃபங்க்ஷன் இல்லடா நம்ம எதுக்கு போறோம்? உண்மையா சொல்லணும்னா நல்லா மதன் இல்லாட்டி அந்த டிடிஆர் போயிருப்பாரு. மதன் இத்தனைக்கும் எடுத்தது 4 டிக்கெட். மதன் எடுத்தது என்ன டிக்கெட்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 4. எப்பா டேய் போதும்டா.
எனக்கு தெரியும்டா, இந்த மாதிரி டிடிஆருக்கெல்லாம் நம்ம வேலை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வேறுனே டிக்கெட்டு மாற்றி எடுத்துட்டு வந்து அவங்க குழந்தை குட்டைகளை சந்தோஷமா இருக்கணும்ல. அது அவளுக்கான அந்த காசு. அவனுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணணும் ஒரு இது கிடைக்கும். முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ. ஏய் நல்லா இருக்குங்க இங்க. கௌரி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கௌரி இருக்காங்க. கௌரி இனிமேல் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்னாலே அவனுக்கு அதான் ஆகும். சென்னை நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டாலும் சரி டிக்கெட் எடுத்தாலும் சரி. சென்னை வந்தீங்கன்னா வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடு பாருங்க ஒரு போர்டு இருக்கும். ஒரு நாள் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் மாட்டிக்கிட்டான், மிஸ்டேக்லாம் ஆகல. எல்லாம் டிடி அவரா நீ மாட்டல கௌரி, அப்படியே அப்படி கேமரா ஸ்லோவாக திரும்புது பாரு. இவனால தான் மாட்டினேன். டிடிஆர் ட்ரெயின்குள்ள வர மாட்டாரா? கதையா நீ நிறைய பண்ணியாடா கௌரி. டிடிஆருக்கு அப்படியே பண்ணிட்டு அருமையோட அஸ்வின் போய் டிடிஆர் காமெடி அஸ்வின் வந்துடும் போல. நாங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கோம் அருமைடா. சொல்லும் போதே கடலாம் கலைஞ்சது. அவ்வளோ சென்டிமெண்ட் உள்ள சேனல். எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா சேனல் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியல, நான் ChatGPT தெரிஞ்சு வச்சிருக்குது எங்க ஆமாம், சேனல். ChatGPTயில் போய் அருமைடான்னு போட்டு பாருங்க, பேர்ல வரும். தலைவிதின்னு போட்டு பார்த்தோம். அப்போ நாங்களே சொன்னோம் தலைவிதின்னு ஒரு சேனல் இருக்கு, அருமைடா சைட்லேருந்து ரெஃபர் பண்ணுறோன்னு பண்ணி அதை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னு சேர்த்துக்கோ. இது ஒரு சேனலை கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்லி சேர்த்து விட்ருக்கோம். தலைவிதின்னு ஒரு சேனல், தலைவிதின்னு ஒரு சேனலை சேர்த்து விட்ருக்கோம் அருமைடான்றவங்க. இல்லையா அந்த சேனல்ல கௌரின்னு ஒருத்தர் சும்மா இருந்தான், அவனை கூட்டிட்டு வந்து இந்த சேனலை நகைச்சை பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமெடி சொல்லி கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கா. என்ன ஏரியாடா நம்ம போறது? ஆலந்தூர் ஏரியால வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து நாங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறோம். ஸ்கிரிப்ட் ரைட்டர் எக்ஸாம் நடத்த போகுது. ஃபிளாஷ்பேக் ஃபங்க்ஷனுக்கு யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் ஏன்னா கௌரி வந்து ஒரு டிடிஆர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். டிக்கெட் எடுத்துதான்டா மாட்டினேன். டிக்கெட் எடுத்து ஒரு மாக்கா மாட்டுறாளா? சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே